தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஓசியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் அவனை எனக்கென்று நிலத்தில் விதைப்பேன், லோர்காமாவுக்கு கருணை காட்டுவேன், லோ அம்மியை நோக்கி நீங்கள் என் மக்கள் என்பேன், அவனும் நீரே என் கடவுள் என்பான் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், அவர் நம்மை படைத்து பூமியில் வைத்து தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்ததன் காரணம் பூமியிலே நம்மை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், அவருடைய வேதத்தை சுமந்து அதை பிறருக்கு எடுத்து கூறும் கருவியாகத்தான் நம்மை படைத்தேன் என்று கூறுகின்றார். அப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருக்கு ஊழியம் செய்தோம் என்றால் அவர் நம்மை பார்த்து நம் ஜனம் என் ஜனம் நீ என்று கூறுவாராம். நாம் நீரே என் தெய்வம் என்று எப்பொழுதும் அவர் நம் தெய்வமாகவும் எல்லா தலைமுறை மட்டும் நாம் அவர் ஜனமாகவும் இருப்போம் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் கர்த்தர் நம்மை படைத்ததின் நோக்கம் அவருக்கு ஊழியம் செய்யவே, அவருடைய வேதத்தை பிரஸ்தாபப்படுத்தவே, அவர் நமக்கு செய்திருக்கின்ற நன்மையான காரியங்களை எடுத்துரைக்க சாட்சியாக வாழவே என்பதை நாம் உணர்ந்து, நாம் பிறந்த நோக்கத்தை, அவர் நம்மை பூமியில் விதைத்த நோக்கத்தை உணர்ந்து அதன்படி வாழுவோம். அவர் நமக்கு இறங்கி நம்மை பார்த்து என் ஜனமே என்று கூறுவார். நாம் அவரை பார்த்து என்றும் என் தேவன் இவர், இவர் எனக்கும் என் சந்ததிக்கும் நாங்கள் நினைத்து கூட பார்க்காத ஆசீர்வாதங்களை தந்து நிந்தித்தவர்கள் அவமதித்தவர்கள் மத்தியில் இரட்டிப்பான நன்மையால் எங்களை ஆசீர்வதித்துள்ளார் என்று நாம் நம்முடைய சந்ததிகளும் 1000 தலைமுறைக்கும் புதிய வானம் புதிய பூமி காணும் மட்டும் சாட்சியாக வாழச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் அவருக்கு சாட்சியாக ஊழியம் செய்வோம், வேதத்தை எடுத்துரைப்போம், நன்மைகளை சாட்சியாக அறிவிப்போம், ஆசீர்வாதங்களை 1000 தலைமுறைக்கும் பெற்று சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்களை படைத்த நோக்கம் மற்றவர்களைப் போன்று அல்ல. எங்களை நீர் பூமியில் விதைத்ததே உமக்கு சாட்சியாக வாழ, ஊழியம் செய்ய, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த என்பதை உணர்ந்து கொண்டோம். அதை நாங்கள் செய்ய தவறின பட்சத்திற்காக மன்னிப்பு கோருகின்றோம். இனிமேல் நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழ்வோம், உமது நன்றியை எடுத்துக் கூறுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பிரதிக்கனை எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். 1000 தலைமுறை மட்டும் எங்களையும் எங்கள் சந்ததியும் சாட்சியாக நிறுத்தப் போகிற கிருபைக்காக கோடி நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.